ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமின் எஃப்எஃப் இணை மாற்றும் காதலி பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 19 வந்து என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டாக முடியும் போது லின் வந்து அமெரிக்கா, அதாவது வேங்கோட பொண்ணு லின் வந்து அமெரிக்காலேருந்து வந்திருப்பா. அவளை போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறாங்க. அப்போ வேறு நீங்கள் லின்னு மண்டையை வேறு உடச்சி விட்டு வேறு லெவலுக்கு வந்து வம்பிழுக்கிறீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போக லின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிமினோட மாம் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே வந்து லின்னை வந்து ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவரோட ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் எல்லாருக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இதுதான் என் செக்ரட்டரி லின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பம்கி சொல்லியிருக்கான், பம்கி சொல்லுவான், வர வர உங்களுக்கு டஃப் காம்படிஷனாக போயிட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஏண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ஒரு பக்கம் டீனா, இன்னொரு பக்கம் லீனா, பாவம் யூனா அப்படின்னு சொல்லி வந்து பம்கி சொல்லியிருப்பான். நான் ஏன் இந்த டைலாகை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைலாக் வந்து நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகேயா, சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அவள் லீனா இல்லை, லின், அண்ட் அவள் ஜிமினோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஹலோ, ரைமிங் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பம்கு கலாய்ச்சிட்டு அவங்க வந்து ஒர்க் பார்க்க போக டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. மிஸ்டர் வேங்கும் ஜிமினும் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் மாம் டேட் வீட்டில் வந்து லின்னுக்கு ஜிமினோட செக்ரட்டரியாக இருக்கா இல்லையா, அதனால் ஃபைல்ஸ்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், செக்ரட்டரியாக வந்து எப்படி இது பண்ணணும் செய்யணும்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஜிமினும் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினும் லின்னும் 24/7 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் கம்பெனி வேறு வந்து இப்போது 2 டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெவியாக இருக்குது. உங்களை பார்த்து பழையபடி வந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. நீங்களும் வந்து ஆனால் புரிஞ்சுக்கிறீங்க, எதுவும் பெருசாக கண்டுக்கல. அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பேசுவாங்க, அப்பா உங்களை பார்க்க கூட மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க. இந்த பக்கம் டீமில் வந்து பார்த்திங்கன்னா டேயு ஏதாச்சும் வேணும்னா ஆஃபீஸ் சம்மந்தமாக பேசுவாரே தவிர, அதை தவிர வேறு எதோ கேட்டாலும் பேசாமல் போயிடுவா. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டெய்லி நாள் தவறாமல் சைபர் கேஃப் போகிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அவன் வந்து இருக்க மாட்டேங்கிறான். கடை எப்போவுமே க்ளோஸ்லேயே வந்து இருக்குது, ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனாலும் டேயுங்கோட மாம் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டேயுங்க வந்து இருக்க மாட்டேங்கிறான். ஓகேயா, ஸோ அதனால் என்ன தான் வந்து இதுன்னு சொல்லி டேயூட்ட வந்து கேட்டுருவோம், டேய் எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போக, அவன் எங்கே போனான், எங்கே இருக்கான், என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க, டேயும் அதுக்கு, ஏன் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா, இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு டேயு ஹாஷாக பேசுகிறா. ஏய் இல்லை, என்கிட்ட எப்பவும் சொல்லிட்டு போவான், அதான் கேட்டேன், ஐம் சாரி அப்படின்னு யூனா அப்படியே அவள் கேபினுக்கு போயிடுறா. டைம் ஸ்கிப் பண்ணால் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ஜிமின் மாம் யூனாவுக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க டின்னருக்கு. சரின்னு அங்கே போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஜிமினை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கும் வர மாட்டேங்கிறான், அவன் கம்பெனிலே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லின் வந்து ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக குதிச்சிட்ருக்கா. தேங்க்யூ 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 ஸோ மச் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஜிமின் மாம் பார்க்குறாங்க. லின், என்னாச்சு இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி ஜிமின்ட்ட நான் டின்னர் கூட்டிகிட்டு போக சொன்னேன், வெளியே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுவும் இல்லாமல் ஒன்றுத்துக்கு 2 கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கான், பார்ட்டி கேட்டேன், ரொம்ப ஒர்க் பிஸியில் லாஸ்ட் 1 வீக் கிட்ட, அதான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோமா, எல்லாம் செட்டில் பண்ணி ஸோ ஜிமின் ட்ரீட் தரேன்னு சொன்னால் அதான் ஜாலியாக குதிச்சிட்ருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி லின் சொல்ல, அட்லாஸ்ட் அமெரிக்காவிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போகிறேன் அப்படின்னு லின் சொல்கிறா. நீங்கள் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆறீங்க. லின் பேசுகிறத கேட்டுட்டு ஜிமின் மாம் பார்த்துட்டு, யூனா உள்ளே வாடா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான் யூனாவை. நேராக போயிட்டு யூனாவை வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருக்க மிஸ் யூன்னு சொல்லி கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். யூனா எதுவுமே பேசலை. ஜிமின் அப்படியே பிடிச்சிக்கிட்டுக்க ஜிமின் ஹக் பிரேக் பண்ணிட்டு யூனாவை பார்க்க, யூனா கண்ணில் வந்து கண்ணீர் வருது. ஜிமினை ஹகைன்னு வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுகுறா. ஓய் ஏண்டி, சாரிடி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒர்க் பிஸி, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்ல, மிஸ் யூ டூன்னு அழுதுகிட்டே சொல்கிறா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறத சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து ஜிமின் மாமும் லின்னு வந்து பார்க்குறாங்க. டக்குன்னு லின் என்ன பண்ணுறா, யூனா யூ ரூயின் மை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறா. யூனாவும் ஜிமினும் வந்து திரும்பி பார்க்க லின் வந்துட்டு ஸோ சேட், அப்படியே ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது.
எனக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக அவங்க லவ்வை வந்து கிண்டல் பண்ண ஜிமின் மாம் பார்க்குறாங்க. லின் அப்படியே ஒரு மாதிரி கோவமா, அப்புறம் அப்படியே ஒன்றும் பேசாமல் இவனா ஜிமினை கூப்பிட்டு டின்னர் பரிமாறிட்டு இருக்க ஜிமின் டேட் ஜிமின் வேங்னு எல்லாரும் வந்து உட்கார யூனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் பக்கத்தில் போயிட்டு உட்கார போக சடனாக லின் வந்து என்ன பண்ணுறா, அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார, ஏய் லூஸு பார்த்து உட்காரு அப்படின்னு ஜிமினும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. இவனா போயிட்டு ஜிமின் ஆப்போசிட் சேரில் உட்கார ஜிமின் மாம் வந்து பரிமாறிட்டுருக்காங்க. யூனா உன்கிட்ட பார்ட்டி வேர்ஸ் ஏதாச்சும் இருக்குமா? நாளைக்கு ஜிமினோட வெளியே போக போட்டுக்கணும். என்கிட்ட கேஷுவல்ஸ் ஃபார்மல் தான் இருக்குது அப்படின்னு யூனா லின் சொல்ல, ஜிமின் ரூமில் வார்ட்ரோப்பில் இருக்கும், அவன்கிட்ட கேட்டு எடுத்துக்கோலின் அப்படின்னு வந்து யூனா சொல்கிறா. அதுக்கு ஜிமின் மாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக என்னது ஜிமின் ரூமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ ஜிமின் ரூம் நான் சொன்னேன், ஜிமின் ரூம் இல்லை எங்கள் ரூம் வார்ட்ரோப்பில் இருக்கும் லின், எடுத்துக்கோ, இல்லை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா யூனா சொல்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆயிட்டா. அதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டால, என் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனால் என்ன அப்படின்னு ஜிமின் மைண்டில் நினைக்க, ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டே லைட்டாக சிரிச்சுட்டு கண்ணடிக்க நீங்கள் முறைச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் யூனா நாளைக்கு நீயும் வா டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, நோ திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டின்னர். இந்த லவ் டவி திங்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஜோடியாக இருப்பீங்க, நான் சிங்கிள்னு ஃபீல் பண்ணணும். உனக்கு வேணா உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கேண்டில் லைட்டுன்னு போய்க்கோ, ஓகே, நாளைக்கு மை டே அப்படின்னு சொல்ல யூனா சிரிச்சுட்டு, ஆமாம் அவள் சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு ஜிமின்கிட்ட சொல்கிறா. ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லாம். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஜிமின் ட்ரீட் தரேன்னு சொன்னால, அதனால் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் ஜிமின் அவன் ரூம் போயிட்டு கிளம்பிட்டுருக்கான். லின் ஜிமின் ரூம் உள்ளே போகிறா. ஜிமின் அப்படியே ஷவர் எடுத்துகிட்டு இருக்க லின் போயிட்டு பாத்ரூம் டோர் நாக் பண்ணுறா. ஏய் யார் அப்படின்னு சொல்லி ஜிமின் பயந்துறான். ஏய் நான் தான்டா. ஆமாம் யூனா ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னால எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, ஓ நீயா, அது அங்கே தான் வார்ட்ரோப்பில் இருக்கும் பாரு, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு ஜிமின் மாம் வந்து யூனாக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல மேரேஜ் அப்போ தான் வந்து யூனா சொல்லியிருப்பா, இல்லை எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணாம், இது வந்து உன் ஒய்ஃபுக்கு எடுத்து கொடுத்தது, நீ வந்து அது உன் ஒய்ஃப் தான் போடணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாள்ல. அந்த இதுதான் வந்து யோசிச்சுட்டு நம்ம வந்து ஜிமின் சொல்கிறாரு, ஓகே அது ஏதாவது பார்ட்டி வேர்ஸ் இருக்கும் அதில் வந்து எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி ரூமை பார்த்துட்டு, ஏண்டா உண்மையாகவே நீயும் யூனாவும் இந்த ரூம் தான் ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் வந்து பயந்துட்டு, ஆமாம் ஏன் அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இல்லை இங்கே ஒரு பொண்ணு தங்கிட்டு இருக்க அறிகுறியே இல்லையே, அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அது அது வந்து அப்படின்னு சொல்லி ஜிமின் இழுத்திட்டு இருக்க, சரி ஓகே டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பக்கம் யூனா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சு வர லின் நல்லா ட்ரெஸ்அப் ஆகி வரா. ஜிமினை கூப்பிட, அப்போ தான் யூனா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி ஸ்டெப்ஸ் ஏற அவள் ரூமுக்கு போக சடனாக வந்து பார்த்திங்கன்னா லின் வந்துட்டு, ஜிமின் ரெடி ஆகிட்டியா டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உள்ளே வரா. யூனா திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு ஷாக் ஆக்கி நிற்க, லின் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வரா. அப்போ தான் லின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்கி வரான். ஏய் போலாண்டி நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து வந்துகிட்டே இருக்க, டக்குனு யூனாவை பார்த்துட்டு, செல்லக்குட்டி வந்துட்டியா ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு யூனாவை கேட்குறான். யூனா லின்னு பார்த்துட்டு நிற்கிறா. ஜிமின் ஓய் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் பார்க்குறா, யாரை பார்க்குறா அப்படின்னு சொல்லி யூனாவை பார்த்தா யூனா என்ட்ரன்ஸை பார்த்துட்டு நிற்கிறாளா. அப்படியே ஜிமினும் பார்க்க, ஏய் லின் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எடுத்து கொடுக்கலையா? நான் இல்லடி, நான் பாத்ரூமில் இருந்தேன், அவளை எடுத்துக்க சொன்னேன், அவளே தான் அப்படின்னு சொல்ல, ஹே லின் அப்படின்னு ஜிமின் கூப்பிட போக யூனா வந்து ஜிமின் கையை பிடிக்கிறா. இல்லை வேணாம் விடு, ஷி லுக்ஸ் ப்ரிட்டி, அவளுக்கு பிடிச்சதை வேர் பண்ணிக்கிறா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் இது அம்மா உனக்குன்னு நம்ம மேரேஜ் பார்ட்டிக்கு எடுத்து கொடுத்தாங்கல்ல. ஆமாம் இட்ஸ் ஓகே லீவ் இட், பட் சேஃபாக ட்ரைவ் பண்ண, அன்றைக்கி என்னாச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, டோன்ட் வரி அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஓகே போயிட்டு வந்துடுறோம். ஹலோ லவ் பேர்ட்ஸ்,
நான் இங்கே ஒருத்தி ட்ரெஸ்ஸப் பண்ணி நிற்கிறேன் இவ்வளோ அழகா, எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கே என்ன மேம் பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு லின் சொல்ல, "ஆ, ஆ, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உன் அழகை வார்த்தையால் சொல்லாமா, இல்லை அப்படியே இந்த ஃபேரி டேலெல்லாம் வர மாதிரி பாட்டாக பாடலாமான்னு யூனா வந்து சொல்கிறா. ஏய் கிண்டல் பண்ணுற பாத்தியா அப்படின்னு லின் சொல்ல, சச்சா இல்லைடா, யூ லுக்கிங் ஸோ பிரிட்டி, அதான் ஜிம்மின்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரியலி, நிஜமாவா ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்ட கேட்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். யூனா வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் கையிலேயே அடிச்சுட்டு, நல்லா போடு இன்னும், டாங்கி டசன் நோஸ் கேம்பஸ் ஸ்மெல்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு ஜிமினை பார்த்து லின் சொல்ல, அப்படியா உனக்கு கற்பூர வாசனை எப்படி இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு லின் தோல் மேலே கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போனான் ஜிமின். அப்படியே என்ட்ரன்ஸ்கிட்ட போயிட்டு யூனாவை பார்த்து திரும்பி பாய் சொல்லிட்டு போகிறான். நீங்களும் பார்க்குறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. இப்படி தான் டேயும் நீங்களும் என்ன சொன்னாலும் கலாய்ச்சிட்டு செஞ்சுட்டு இருப்போம். இப்போ எங்கே இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லாமல் கூட எப்படிடா நீ போவ அப்படின்னு யூனா அப்படியே அழுக. அகைன் டேயும் கால் பண்ணுறா, எடுக்கலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1200 மெசேஜ் பாஸ்ட் ஃபியூ டேஸாக டேக்கு சென்ட் பண்ணியிருக்கா. ஆனால் ஒன்றுத்துக்கும் ரிப்ளை வரல. பட் மெசேஜ் மட்டும் பார்க்குறான். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் அவங்க அங்கே டின்னருக்கு போக இந்த பக்கம் டேயுங் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேயூ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டே இருக்கான். டே எங்கேயுமே வந்து போகல. சைபர் கேஃபே வந்து மூடி வச்சுட்டு டேயோட வீட்லேயே தான் வந்து இருக்கான். அவங்க அப்பா அம்மாட்ட கூட போய் சொல்லிட்டு டே அலறான். நான் அவள் கூட இத்தனை நாள் பேசாமலாம் இருந்ததே இல்லை தெரியுமா, என்னால் முடியலடி அப்படின்னு டேயூட்ட சொல்ல, எனக்கும் தான் பிஎம்கிட்ட நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. டோன்ட் வரிடா, எல்லாம் அவங்க நல்லதுக்கு தானே. இப்போல்லாம் அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க தெரியுமா. ஒன்ஸ் பிஎம் ஜிமின் கூட க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு வையன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நான் எல்லாமே நார்மலாக பேசலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால் அன்றைக்கி டேயூட்ட சொல்லி ஜிமின் யூனாட்ட பேச சொல்லியிருப்பான்ல, அவளை ஏதாச்சும் சாப்பிட சொல்லு அப்படி இப்படின்னு. அதை வந்துட்டு டேயு போயிட்டு டேட்ட சொல்லியிருப்பா. அப்போது டே சொல்கிறான், கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே சண்டையா இவளை, வருவாள்ல நாளைக்கு. டே அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அப்படி இப்படின்ட்டு வரட்டும் இருக்கு அவளுக்கு அப்படின்னு டேயிங் சொல்ல, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேயு சொல்கிறா, டே எனக்கு ஒரு ஐடியா, பேசாமல் நீயும் நானும் அவங்கக்கிட்ட பேச வேணாம். சண்டை போட்டால் இந்த மாதிரி மீடியேட்டர் வேலை பார்க்க ஆளுங்க இருக்கிறதால தாண்டா இவங்கெல்லாம் சண்டையே போடுறாங்க. கஷ்டம் வந்தால் சொல்லி அழுக, நீ இருக்கன்றதால தான் அவங்க இப்படி ஜிமினை பெருசாக கண்டுக்காமல் இருக்காங்க. இப்போ நீ இல்லைன்னு வையேன், அடிப்பாவி அதுக்கு சாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி டே கேட்க, சி நான் அதை சொல்லலை, நீ அவங்கக்கிட்ட பேசாத, அவங்கள அவாய்ட் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக நீ அவாய்ட் பண்ணுறத பற்றி சொல்ல யாராச்சும் வேணும்ல, அழுக யார் தோலாவது வேணும்ல, அப்போது அது கண்டிப்பாக கூடவே இருக்க ஜிமினா தானே இருக்கும். நீயா இருக்க மாட்டல டே அப்படின்னு சொல்ல, டே ஃபேஸ் அப்படியே சேட் ஆகுது, சுருங்குது. ஏன் நானா இருந்தால் என்ன இப்போது? இல்லைடா, இப்போது நீ இருந்தால் அவங்களுக்கு ஜிமின் தேவைப்பட மாட்டான். எப்பயுமே கூட ஒரு கம்பெனியன் இருக்கும்போது அது இன்னொருத்தரை பெஸ்ட்டாக நினைக்க தோணாதுடா. அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஐடியா தான் நான் கொடுக்குறேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் நம்ம இதை பண்ணலாம், இல்லைனா வேணாம். ஏன்னா எனக்குமே பிஎம்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரிலாம் பேசுகிறதோ செய்கிறதோ அவாய்ட் பண்ணுறதோ இக்னோர் பண்ணுறதோலாம் எனக்குமே வராது அப்படின்னு. எது மூஞ்சில் அடித்த மாதிரிலாம் பேசணுமா? அதெல்லாம் முடியாது, அவள் ரொம்ப ஹர்ட் ஆவா. என்கிட்ட பேசாமலாம் அவள் இருந்ததே இல்லைடி, நீ ஏதோ மூஞ்சில் அடித்த மாதிரிலாம் பேச சொல்கிற அப்படின்னு சொல்லி டேயும் சொல்ல, வேறு வழி இல்லைடா, நம்ம இப்படி பண்ணாதான் அவங்க சேருவாங்க. இது என்னோடய ஐடியா தான், ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன்னோட விருப்பம். உன் ஃப்ரெண்டோட லைஃப் நீ தான் முடிவு பண்ணணும். உன் ஃப்ரெண்ட் லைஃப் நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிறத செய், இல்லைன்னா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல, டே பார்த்துட்டு சரி, பட் அவள் எப்படியும் சைஃபர் கேஃப் வருவாளே, வரட்டும். அவங்க எப்போல்லாம் இன்கேஸ் சேடாக இருக்காங்களோ அப்போ நான் கால் பண்ணுறேன், நீ சைஃபர் கேஃபை மூடிட்டு எங்கேயாச்சும் ஓடிடு என்ன அப்படின்னு சொல்ல, விளங்கிரும். சரி செய்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டேவும் அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூனாவை அவாய்ட் பண்ணுறான். டேயும் வந்து சேர்ந்துக்கிட்டு அப்படியே அங்கே ஃப்ளாஷ்பேக்கை முடித்தா டேயும் வந்து டேகிட்ட சொல்லி அழுகுறான். அவங்க அப்பா ஏன் இப்படி பண்ணார், ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு,
அங்கிள் கொஞ்சம் கூட இதுன்றதே இல்லையா? அவள எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாரா? அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ தான் வந்து டேயு பார்த்துட்டு, "டேய் அப்போ நீ அன்னைக்கு ஃபங்ஷனுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீ வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பின்ன என்னடி பண்ண சொல்ற? அவ கூட பேசாமல் இருக்க சொன்னா சரி. ஒரு ஓரமாக நின்னாச்சும் அவளை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஏற்கனவே அவளோட இம்பார்ட்டண்ட்டான டே. மேரேஜ்லேயும் நான் இல்லை. அட்லீஸ்ட் இதுலையாச்சும் அவள் கூட இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். பட் ஆனால் அன்னைக்கு நடந்ததே ச்சே! அந்த ஜிமினை சத்தியமாக நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி டேயும் வந்து சொல்ல, "டேய் நம்மளோட பிளானே ஜிமினும் யூனாவும் சேரணுன்றதுக்காக தான். நீ என்னடா இப்படி பேசுகிற?" அப்படின்னு சொல்லி டேயும் சொல்ல, "இல்லை, ஜிமினை விட்டு அவள் பிரிஞ்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவன் கூட அவள் இருக்கவே கூடாது. எப்படி அவனுக்கு வந்து தெரியாமல் போகும்?" அப்படி இப்படின்னு சொல்லி டேயுங் வந்து சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கே வந்து கட் பண்ணால் இந்த பக்கம் ஜிமினும் லின்னும் வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்தாங்க இல்லையா? அங்கே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க டக்குன்னு வந்து லின் கேட்குறா, "ஜிமினி ஒன்று சொல்லட்டுமா?" "என்ன?" "நான் ரொம்ப உன்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தோணுதா?" அப்படின்னு கேட்க, "இல்லையே, ஏன்?" "இல்லை, ஐம் சாரிடா. அப்பா தான் உன்கிட்ட நெருங்கி பழக சொன்னார், யூனாக்கு பொசசிவ்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு." அப்படின்னு சொல்லி சொல்ல, தெரியும் தெரியும். அந்த ஆள் அன்னைக்கு யூனாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினான். இதில் வேற அன்னைக்கே சொன்னான், லின் வந்துருவா, லின் வந்துட்டு யூனா பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறா, அப்படி இப்படின்லாம் சொல்லி யூனாவை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்பயே நினச்சேன், இந்த ஆள் ஏதோ பிளான் பண்ணுறான்னு. அது இதானா அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிக்க, "என்னடா சிரிக்கிற? அப்போது நீயும் என் கூட நடிக்கிறியா ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி?" அப்படின்னு லின் கேட்க, "இல்லையே, ஐ டோன்ட் நோ. உன்னை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்ல. அண்ட் டோன்ட் வரி, சின்ன வயசில் உன் கூட நான் அவ்வளோவா பேசாததுக்கு காரணமே யூனா தான். நீயும் யூனா மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னு பழகிட்டு போயிருவியோன்னு தான் நான் உன்கிட்ட அவ்வளோவா பேசலை. அண்ட் தேங்க் காட் நீயும் அப்படி தான் பண்ண. சின்ன வயசுலேயே ஃபாரின் போயிட்ட. எப்பயாச்சும் தான் வருவேன். அதான் உன்கிட்ட அவ்வளோவா நான் டச் வச்சுக்கல. பட் இனி அப்படி இல்லை. சாரி." அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்போ தான் ஹோப்பே வந்திருக்கு. என் யூனா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. இனிமேல் என் கூடயே இருப்பா தெரியுமா? "ஆமாண்டா, உன்னை யூனா உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா?" ஆமாம். பின்ன ஜிமினா கொக்கா அவளே லவ் சொன்னான் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நீ என்கிட்ட எப்பவும் போல் நார்மலாக இரு. இந்த பொசசிவ்னஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் வேணாம் என்ன?" அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். "ஆனால் அஃபிஷியலி நாங்கள் இப்போ லவ்வர்ஸ். எப்போ புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறோமோ?" அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க, "ஹாப்பி ஃபார் யூடா. உன்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்க்க ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் பொறாமையாக இருக்குது. ஏன் ஒரு சிங்கிளை வச்சுட்டு இப்படி நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறீங்க? அதான். ஓ, டோன்ட் வரி, உனக்குன்னு ஒருத்தன் வராமலையா போயிடுவான்." அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்க, அப்போ தான் இவங்க டேபிள் பின்னாடி யாரோ வந்து 2 பேர் வந்து உட்காராங்க. அவங்க வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் வாய்ஸ் வந்து கேட்குது. "ஆமாம் மேம், எப்படி அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணீங்க? அவன் பொண்ணு யூனாவை தானே சிஇஓ ஆக்க போகிறேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தான். அன்றைக்கி மீட்டிங்கில் கூட நான் கேட்டதுக்கு என்னையவே வேலையை விட்டு போடான்னு சொல்லி தூக்கிட்டான். இத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன் மேம். ஆனால் என்ன கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணலாம? அதுவும் நல்லது தான். நீங்கள் அங்கேருந்து இப்போது என் கம்பெனியில் நல்ல வேலையில் சேலரியில் இருக்கீங்கள்ல, எல்லாம் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக தான். தேங்க்யூ." அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. "இருக்கட்டும் மேடம், ஏன் யூனாவை சிஇஓ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி வந்து அந்த மேல் வாய்ஸ் அவன் வந்து சொல்ல, "அவள் ரொம்ப மோசமானவ. எப்போ பாரு ஏதாச்சும் ஐடியா, ப்ராஜெக்ட், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு நொய்யின்ட்டு இருப்பா. ஏதோ அவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், நாங்களாம் அங்கே சும்மா அப்பங்காசில் உட்காந்து திங்கிற மாதிரியும். எனக்கு அவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் மீதி இருக்க எல்லா கம்பெனியும் ஜிமின் கம்பெனியோட பாண்டில் இருக்கோம். அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவோன்னு. பட் இருந்தாலும் இல்லீகலாக நாங்கள் மற்ற கம்பெனிஸ்க்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த யூனாவோட அப்பா, அவன் அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கம்பெனி, ஜிமினோட அப்பா கம்பெனிக்கு மட்டும்தான் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இதனால் அவங்களுக்கு லாபம் சுத்தமாக இல்லை. பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு தான் பேர். ஆனால் அவங்களுக்கு லாபன்றது பெருசாக இல்லை. இருக்கிறத அப்படியே ஒர்க்கர்ஸ்க்கும் கொடுத்துட்டு செஞ்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. இல்லீகலாக மார்க்கெட்டில் கொடுக்குறது மூலிமா எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கா யூனா. அதனால தான்
லீகலாக அவங்க கூட பாண்டை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவள் தனியாக போகணுன்னு நினைக்கிறான். விடுவேனா நான்? அவள் சும்மா இருக்க மாட்டான். அவகிட்ட இருக்க ப்ராஜெக்ட், அவகிட்ட இருக்க ஐடியா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு வையேன், எக்ஸ் அண்ட் எக்ஸ் தான் பெரிய லெவலில் இருக்கும். ஜிமினோட கம்பெனியை விட பெரிய ரேஞ்சுக்கு போயிடுவா. அதனால தான் அடிமைங்க எப்பயுமே அடிமையாக இருக்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பேசிகிட்டு இருக்கான்னா வேறு யாரும் இல்லை, அந்த லேடி வாய்ஸ் நம்ம வந்து டீனா தான். ஓகேயா, அவள் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மேல் வாய்ஸ் அந்த சொட்ட தலைங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜிமின் அண்ட் லின் வந்து இதை கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மாதிரி சின்னதாக வந்து இருக்குது. அப்போ தான் அந்த ஆள் வந்து கேட்குறான், எப்படி மேம் யூனா அப்பாவை சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சமாளிக்கிறதா? சமாளித்தா அவன் சரிப்பட்டு வர ஆளா? எங்களை கூப்பிட்டு வச்சு எங்ககிட்டயே சொல்கிறான் நான் என் பொண்ணை சிஇஓ ஆக்க போகிறேன்னு. அதான் மிரட்டினோம். நீ உன் பொண்ணை சிஇஓ ஆக்கினேன்னா நாங்கள் ஜிமின் அப்பா அதான் உன் ஃப்ரெண்ட் ஆட்டோமொபைல்ஸோடு இருக்க ஷேர்ஸை பிரேக்கப் பண்ணிப்போம், டைப்பை பிரேக்கப் பண்ணிப்போம். எங்களுக்கு வேறு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் கம்பெனி ஒர்க்கர்ஸ் நாங்கள்லாம் பொழைச்சிக்க வழி இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனி ஒர்க்கர்ஸ் உங்கள் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லி எல்லாருமே கஷ்டப்படுவீங்க. யாரையுமே நாங்கள் உங்கள் கம்பெனிக்கு ப்ராடக்ட்ஸை செல் பண்ண விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் மிரட்டணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் இறங்கியே வந்தான். பையன் பொண்ணு வாழ்க்கையை விட நம்மளால் இத்தனை பேர் லைஃப் கிடக்கூடாதுன்னு எனக்கு கம்பெனி ஜிமின்ட்ட தானே போகுது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். இனி நாங்கள் பண்ண போகிற பிளானை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி டீனா சொல்ல, இந்த பக்கம் ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் அப்படியே கையில் ஃபோர்க் வச்சுருக்கான். அதை அப்படியே அழுத்தி பிடிக்க கையில் வந்து ரத்தம் வருது. ஹாய் ஜிமினி, என்னடா பண்ணுற அப்படின்னு லின்னு வந்து கத்த. டீனா வந்து பார்க்குறா, ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு வால் இருக்கும்னு சொன்னா இல்லையா, அது பக்கம் வந்து பார்க்க அப்படியே வந்து அவள் ஷாக் ஆகி நிற்கிறா. ஜிமின் செம்ம கோவத்தில் இன்னும் அந்த ஃபோர்க்கை விடலை, கையில் வச்சுருக்கான். டீனா வந்து பார்த்துட்டு, ஹே ஜிமின் நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் அப்படியே கோவத்தில் டீனாவை பார்க்குறான். ஏய் எவ்வளோ திமிரு உனக்கு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜிமின் மிரட்ட, ஜிமின் உன் கையை பாரு பிளட் வருது, ஸ்டாப் பேக்கிங் யூ பிச். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் வேறு கம்பெனிஸுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறது தெரியாதுன்னு பார்க்குறியா? எல்லாம் தெரியும். இருந்தாலும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப்காக உங்கள் கம்பெனிலாம் விட்டோம். நீங்கள் பண்ணது இல்லீகல், இங்கே கூட பாண்ட் போட்டுட்டு இப்படி பண்ணது. ஆனால் எப்போ நீங்கள் இவ்வளோ கேவலமாக பாவம் அந்த மனுஷனை மிரட்டி அவரையும் அசிங்கப்படுத்தி யூனாவையும் ஹர்ட் பண்ணிங்களோ, உங்களை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு ஜிமின் சொல்ல, என்ன பண்ண முடியும் உன்னால்? ஜிமின் நான் பேசுனதை கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஷேர்ஸ் போனால் மற்ற கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு எந்த கம்பெனிஸும் இல்லை. எந்த கம்பெனிஸும் உங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ண நாங்கள் விட மாட்டோம். டோன்ட் யூ டேர் ஜிமின். அண்ட் யூனாக்கு கிடைக்க வேண்டியதை அவளுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டேன். ஆனால் அவளுக்கு கிடைச்சதை அவட்ட இருந்து இன்னும் நான் பிரிக்காமல் இருக்கேன். அதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு ஜிமின் சீக்ஸில் வந்து கை வச்சுட்டு சொல்கிறா. ஜிமின் அப்படியே கையை தட்டி விடுறான். ஏய் அப்படின்னு சொல்லி விரல் நீட்டி பேச, நீ எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஜிமின், ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் பக்கத்தில் லின் இருக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ ஓகே, என்ன ஜிமின் என் வேலையை ஈஸியாக்கிடுவ போல், செக்ரட்டரியோட அஃபேரா, அதுவும் சூப்பர். உன் ஒய்ஃப் அதான் அந்த யூனாவோட வெட்டிங் பார்ட்டி ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா பார்த்தியா, அங்கே நிற்கிற. லின் பார்க்குறா. ஏய் அவன் என் ஃப்ரெண்டு, கொன்னுட உன்னை அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு கூட அவன் ஒய்ஃப் ட்ரெஸ்ஸை போட்டுட்டே அவன் கூட தனியாக என்னம்மா உனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் டீனா வந்து அடிக்க போக லின் வந்து தடுக்கிறான். ஜிமின் நோ வேணாம் விடு அப்படின்னு சொல்ல, லின் டோன்ட் வரி, உங்கள் லவ்வில் அந்த யூனாவால் ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு டீனா சொல்ல, ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. பல்ல கடிச்சிட்டு ஓங்கி ஒன்று கன்னத்திலே வைக்கிறான். டீனாவை இல்லை, பக்கத்தில் இருந்த அந்த ஆள் சொட்டத்தலையன் எட்டப்ப வேலை பார்த்தான்ல அவனுக்கு விழுந்ததை பார்த்துட்டு டீனா அப்படியே லைட்டாக ஜர்க் ஆகுறா. அவன் என் ஃப்ரெண்டு, நீ ஏதாச்சும் ஓவராக பேசின கொன்னுட வேண்டி உன்னை அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு டீனாவை தள்ளிட்டு லின் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் வெளியே. ஓகேயா, ஸோ இதோட வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து முடிச்சுட்டு மீதி கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்ட் 21 பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோடய கேல்குலேஷன் வடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்ட் 25 ஓகே வந்து கரெக்டாக முடிச்சிடலாம் செல்லக்குட்டி. ஸோ டோன்ட் வரி.
ஐயோ என்னமோ சொல்ல வந்தனே. ஆ டாடா பை பை, டேக் கேர், அன்யாங். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஆம், சே ஐயோ ரொம்ப ஸ்டக் ஆகுதே. ஓகே, எஃப்எஃப் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருக்கு எஃப்எஃப்ல அப்படிங்கிறத. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எஃப்எஃப் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேயா? சராங்கே, அன்யாங், டாட்டா.